கவனிங்க, இஸ்லாம் மதத்தோட தோற்றம். நான் வரலாறு தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அரேபியாவில் இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் ஒரு குரூப் மட்டும் பயங்கர ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே மாதிரியே தான் நம்ம ஊரில் ஜாதி கட்டமைப்புலாம் இருக்குல்ல, அது மாதிரி. அப்புறம் நிறைய கடவுள்கள், அப்புறம் பெண் அடிமையாக வச்சு, இப்போ வட இந்தியாவில் எப்படி இருக்குது அது மாதிரி ஆணுக்கு பெண் அடிமை. அப்புறம் கடவுள் பேரை சொல்லிவிட்டு அது இதுன்னு சரக்குறக்கெல்லாம் ஃபுல்லாக போட்டு எல்லா அட்டுலையும் பண்ணிகிட்டு இருந்திருக்கானுங்க இந்த ஏரியாவில் உள்ள மக்கள். அப்போ தான் ஒருத்தர் கடவுளோட தூதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில பிரின்சிபல்லாம் சொல்கிறார். அதை எல்லோரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோன்னா அவங்களுக்குள்ள ஒழுக்கம் எல்லாம் ஏற்படுது, அவங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுது. இல்லைன்னா பயங்கரம் நிறைய கடவுள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறானுங்க, அடிச்சுட்டு பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அதை மாற்றுறாரு. அவர் தான் யார்? நபிகள் நாயகம். அவர் பார்த்திங்கன்னா 6ஆம் நூற்றாண்டில் இங்கே பிறந்து அவங்கள எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துகிறார். அவர் சொன்ன அறிவுரைகள் தான் இதில் இருக்குது, இஸ்லாம் மதத்தினுடைய அறிவுரைகள். என்ன குரான். ஆமாம். அதுக்கப்புறம் இவங்களாம் ஒருங்கிணைஞ்சோடனே ராஜாவோட வேலை என்னது? நாடு பிடிக்கிறது. பக்கத்து நாட்டிலலாம் போய் பிடிக்கிறாங்க. இங்கே ஈராக்கு, துருக்கி, இது பாரசீகம், ஈரானு, எல்லா பகுதியிலையும் பரவுவாங்க. அப்போ தான் 712 அப்புறம் 712 என்ன வராங்க, அவங்க பேர் அவர் பேர் நேற்று மறந்து போச்சு, இன்றைக்கி நாம வரல. வரும், பார்ப்போம். அப்புறம் அரேபியர்கள் இஸ்லாம் மதத்தை முதல்ல அவங்க தான் பின்பற்றுவாங்க. அப்புறம் துருக்கியர் பின்பற்றுவாங்க. அரேபியர்களுக்கு அப்புறம் துருக்கியர். இவங்க பயங்கர தீவிரமாக பின்பற்றுவாங்க. தீவிரமாக மதத்தை பரப்ப ஆரம்பிப்பாங்க, நாட்டை பிடிப்பாங்க. அப்படி வந்தவங்க தான் யார்? இங்கே வந்து இந்த ஏரியாவில் மத்திய ஆசியாவில் தங்கியிருப்பாங்க துருக்கியர்கள். அவங்க தான் டெல்லி சுல்தான்கள் பார்த்தோமா. அவங்க கஜினியாக இருக்கட்டும், அப்புறம் யார் சொன்ன இன்னொன்று தைமூர், அவங்களாம் துருக்கி நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க வருவாங்க. அதுக்கு முன்னாடி 712 ஒருத்தர் வந்து இந்த ஏரியாவை, இப்போ உள்ள பாகிஸ்தான் இருக்குல்ல, வடமேற்கு இந்தியா, அந்த ஏரியாவை கைப்பற்றிருப்பார். கைப்பற்றி அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு போய் கொண்டுருவாங்க. யாருனாக்கா இங்கே இருக்கக்கூடிய இவர் கலீஃபா. கலீஃபானா இஸ்லாம் மதத்தினுடைய மதகுரு. முதல் மதகுரு இருக்கும் பொழுது அவங்க மாமனாருக்கு இவங்களாம் ஃப்ரெண்டு, நோ ப்ராப்ளம், வந்து இந்த ஏரியா கைப்பற்றி வச்சுருப்பாங்க. ரெண்டாவது அவர் இறந்த உடனே முகமது பின் காசிமா, இல்லை மறந்துடுச்சு சொல்கிறேன், முகமது பின் காசிமா தெரில, பார்ப்போம். சரி. அப்போ ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்த கலீஃபாவுக்கும் இவங்க மாமனாருக்கும் இவருக்கும் செட் ஆகாது. காசிம் தான் நினைக்கிறேன், செட் ஆகாது. அவர் இவங்கெல்லாம் கொண்டுட்டு போய் கொண்டு விடுவார். அதுக்கு அப்போயே அங்கே இஸ்லாமை தான் உட்காந்துருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் 1192 என்ன போர்? இரண்டாம் தராயின் போர். 1191 முதல் தராயின் போர் தோற்றுருவாங்க முகமது கோரி. ரெண்டாவது தராயின் போர் இது. அவங்க வந்து இந்தியாவை கைப்பற்றி அப்படியே வடமேற்கு இந்தியாவை கைப்பற்றி தைமூர் இருக்கு இல்லையா, அதை மையமாக வச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தைமூர் போகிற வழியில் இறந்துருவார். அதுக்கப்புறம் நாடு இவங்க இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், தைமூருக்கு கப்பம் கட்ட மாட்டேன், நான் ஆளுநர் கிடையாது, நான் தனி நாடு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்குவார். யார்? தைமூர்ன்ற பாருங்க, கோரி. முகமது கோரி. தைமூர் கிடையாது, கோரி. ஆமாம். அவர் என்ன பண்ணிடுவார், தனியாக பிரிஞ்சிடுவார். பிரிஞ்சு டெல்லி சுல்தானா ஆட்சிக்கு வருவார். டெல்லியை மையமாக வச்சு ஆட்சி செய்வார். அதுக்கு முன்னாடி கோரி இருக்கார் இல்லையா, கோரி முகமது. சரியா? கோரிக்கு தான் கப்பம் கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் முகமது ஆஃப் கோரி இறந்த உடனே இவர் என்ன பண்ணுவார், தனி நாடாக அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதிலேருந்து என்னது பார்த்திங்கன்னா 1206 நினைக்கிறேன் கோரி இறக்குறது. 1206 1526 வரைக்கும் டெல்லி சுல்தான்கள் தான் ஆட்சி செய்வாங்க. அவங்களுடைய நாடு எது? துருக்கியிலேருந்து வந்தவங்க இந்த ஏரியாவில் இருப்பாங்க. அவங்க வந்து கைப்பற்றி ஆட்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் 1526 என்ன போர் நடக்கும்னு பார்த்தோம்,
முதலாம் பானிபட் போர். முதலாம் பானிபட் போர். ஆயிரத்தி 526. பாபர் வருவார். கடைசி ஆள் யார்? அவுரங்கசீப்பா. டெல்லி சுல்தானில் கடைசியாக யாருங்க? லோடி. இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம். சரவாங்க இப்ராஹிம் லோடி. அவரை தோக்கடித்து பாபர் வந்து திரும்ப ஆட்சி அமைப்பார். பாபர் எந்த பரம்பரை? முகலாயர். முகலாயர்னா யாருன்னு பார்த்தோம்? துருக்கியிலேருந்து வந்தவர் தைமூர். சரியா? மங்கோலியிலேருந்து வந்தவங்க தாய்வழி, செங்கிஸ்கான். அந்த 2 பரம்பரையிலேருந்து பிறந்தவங்க தான் யார்? முகலாயர்கள். அவன் தான் முகலாயர்கள். சரியா? அதில் பாபர் அவரும் அந்த ஏரியாவில் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பார். இந்த ஏரியாவில் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார். அப்புறம் அங்கேருந்து இங்கே வீக்கான அரசாங்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அங்கேருந்து வந்து முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சிட்டு பாபர் ஆட்சியை பிடிப்பார் இந்தியாவில். அதுக்கப்புறம் அவரோட தலைனை அங்கேருந்து இங்கே மாற்றிக்குவார், டெல்லிக்கு மாற்றிக்குவார். அப்புறம் முகலாயர்கள். அப்புறம் பாபர் இருக்காரா? பாபருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுடைய பையன் ஹுமாயூன். ஹுமாயூனை அடித்து துரத்தி விட்ருவாங்க. யாருனாங்க? ஷெர்ஷா சூரின்னு ஒருத்தர் இருப்பான் அந்த வங்காளம் பீகாரில். டெல்லி சுல்தான்களுடைய பரம்பரை சேர்ந்தவன் ஷெர்ஷா சூரி. ஷெர்கான், ஷெர்ஷா சூரி எல்லாம் அவரே தான். ஷெர்ஷா சூரி. ஷெர்கான் அவரோட இயற்பெயர். அவர் அடித்து துரத்தி விட்ருவார் இவரை. 2 போர் நடக்கும். 2வது போரில் ஹுமாயூன் நாட்டை விட்டுட்டே ஓடி போயிடுவார். அந்த பக்கம் போய் இந்த ஏரியாவில் உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் ஷெர்ஷா சூரி இறந்துடுவார். இறந்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு 15 வருஷம் கழித்து இவர் ஈரான் இருக்கு இல்லையா, ஈரான் இங்கே இருக்கும், ஈரானோட மன்னரோட உதவியோட திரும்ப ஆட்சியை வந்து பிடிப்பார். அப்போ அவன் பையன் வந்துடுவான். யாரோட பையன்? ஹுமாயூனோட பையன். அவன் தான் அக்பர். இந்தியாவில் முகலாயர் ஆட்சியை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டால் யார்? பாபர். உண்மையாக நிறுவியவர் யார் அப்படின்னா அக்பர். ஏன்னா நடுவில் இறந்துருவார். அவங்க ஹுமாயூனால் என்ன பண்ண முடியாதுங்க, ஆட்சியை தக்க வச்சிக்க முடியாது. ஏன்னா இப்போ அவன் வந்து டெல்லியை கைப்பற்றான்னு வச்சுக்கோங்க. அங்கே நிறையா அந்த டெல்லி சுல்தான்களுக்கு கீழே உள்ள மந்திரிகள் அவன் கிளர்ச்சியில் ஈடுபடுவான். அது மட்டும் இல்லாமல் டெல்லி சுல்தான் கீழே அங்கங்கே சிற்றரசர் இருக்கானுங்கள, சிற்றரசர் யார்? அந்த ராஜபுத்திரர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. எல்லாத்தையும் அடக்கணும். திறமை வேணும். திறமை இருந்தால் தான் அடக்க முடியும். ஏன்னா பதவி ஆசை இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்க. பதவி ஆசை எவ்வளோ வெறி பிடிச்சி அலையிறானுங்கன்னு. ஆமாம் தானே? பதவி பணம் எல்லாமே வந்து கொட்டும். அதனால் அது நடக்கும். அவரால் அளக்க முடியாது. ஷெர்ஷா சூரி அடித்து துரத்திடுறாரு. அவர் போயிடுவார். அப்புறம் அதுக்கப்புறம் ஹுமாயூன் அங்கே போயிருப்பார். அங்கே அவருக்கு குழந்த பிறக்கும். இங்கே போய் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். எங்கே இருக்காருன்னே தெரியாது. அவருக்கு ஒரு குழந்த பிறக்கும். அவர் தான் அக்பர். அப்புறம் அக்பரை வளர்த்து பெரிய ஆளாக்கு வருவாங்க. ஒரு 13-14 வயசுலேயே, 12 வயசா அந்த வயசில் என்ன ஆகும்? அப்புறம் வந்து நாட்டை கைப்பற்றி அப்புறம் இவர் ராஜாவாயிடுவார். அக்பர் ராஜா உட்கார வச்சுட்டு அவருக்கு பாதுகாவலர்லாம் இருப்பாங்க. அவங்க தான் அந்த வேலையை பார்த்துக்குவாங்க. இந்த படத்தில் மாதிரி பாகுபலியில் எப்படி அவனுங்க தான் 2 பேர்த்தில் எவனோ ஒருத்தன் ராஜா. ஆனால் சிம்மாசனம் இதாக இருக்கும். யார்? ராஜமாதாவா? அந்த அம்மா பேர் என்ன? சிவாமி தேவி. அவங்க ஆட்சி செய்வாங்களே, அது மாதிரி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அக்பர் ஆட்சிக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அவர் ஹெல்ப் பண்ணுவார். சரி, அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். அக்பர் அப்போ உண்மையாலுமே நிறுத்தியவர் யார்? அக்பர். அக்பருக்கு அப்புறம் அவருடைய பையன் ஜஹாங்கீர். ஜஹாங்கீரோட பையன் யார்? ஷாஜகான். அடுத்தது அவுரங்கசீப். கடைசி சிறந்த அரசர் முகலாயரில் யார் அப்படின்னு கேட்டால் அவுரங்கசீப். சரியா? கடைசி அரசர் முகலாயரில் அப்படின்னாக்கா 2ஆம் பகதூர் ஷா.
இரண்டாம் பகதூர் ஷா. அவுரங்கசீப் மட்டும் இருந்திருந்தார், தொடர்ந்து அவரை மாதிரி பழமையானவங்க இருந்திருந்தாங்க, ஆங்கிலேயருங்க வந்து என்ன பண்ணியிருக்க முடியாதுங்க, இந்தியாவை பிடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர் வந்து முதல்ல எங்கே பிடிப்பானா வங்காளத்தை தான் கைப்பற்றுவாங்க. வங்காளத்தை தான் கைப்பற்றுவாங்க இரண்டாம் பகதூர் ஷா. இரண்டாம் பகதூர் ஷா 1858ன்னு வச்சுக்கோங்க. 57 58 58 அவர் தூக்கிட்டு போய் என்ன பண்ணிடுவானுங்க, இங்கேருந்து அவர் தூக்கிட்டு போய் இங்கே ஒரு புரட்சி நடக்கும், வட இந்தியா முழுவதும் கலகம் நடக்கும். அது ஏன் என்ன ஏதுன்னு பார்ப்போம். சரியா? அவர் தூக்கிட்டு போய் பர்மா, பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலில் தான் இருக்கும் பர்மா, அங்கே கொண்டு போய் வீட்டுக்காவலில் வச்சு அங்கேயே இறந்துடுவார். அங்கே தான் இப்போ அவருடைய சமாதி இருக்குது, அங்கேயே புதைச்சிடுவானுங்க. அவர் தான் கடைசி அரசர். முகலாய மன்னர்களில் கடைசி அரசர்னு கேட்டால் யார்? இரண்டாம் பகதூர் ஷா. எழுதாதீங்க, சும்மா கதையை மட்டும் கவனிங்க. சரி, அதுதான். இப்போ என்னாச்சு, ரெண்டாவது நிறைய இங்கே இந்தியா முழுவதும் ஏகப்பட்ட மதம் இருக்குது, ஒரே மதம்லாம் கிடையாது. சைவம், வைணவம், தோமாரம், அந்த மாரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட மதம் கிடக்குது. அப்புறம் ரெண்டாவதோ ஒரு மதம் உள்ளே வந்திருக்கு. என்ன மதம்? இஸ்லாம் மதம். ரெண்டாவதாக இல்லை, இது ஒரு மதம் சேர்ந்துருக்கு, ஆடை இருக்குது. அப்புறம் பௌத்தம், சமணம், இந்த மாதிரி ஏகப்பட்ட மதம் இருக்குது, ஒரே மதம்லாம் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ வந்திருக்கு. அப்போ இவங்களுடைய கட்டிடக்கடை பாணியெல்லாம் இங்கே கட்டுவாங்க. அப்புறம் அரேபிய மொழி இருக்கும், பாரசீக மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்கும் இங்கே காலத்தில். பாரசீக மொழி, பாரசீகம் என்னது? பெர்சிய மொழி, அதான் ஆட்சி மொழியாக இருக்கும், ஆட்சி நடத்துவாங்க. அப்புறம் அவங்களுடைய கட்டிடக்கலை பாணியெலாம் நிறையா உருவாகும். அப்புறம் தாஜ்மஹால் கட்டினது, அதெல்லாம் தாஜ்மஹால்லாம் யார்? ஷாஜகான். டெல்லி சுல்தான்கள் வலிமையான கோட்டைகள் அதெல்லாம் கட்டி வச்சுருப்பானுங்க. இவனுங்க வந்து அழகு மிகுந்த இந்த மாதிரி தாஜ்மஹால், செங்கோட்டை, சரியா, அதெல்லாம் கட்டுவாங்க. அப்புறம் ஆக்ரா கோட்டை, இதெல்லாம் வந்துட்டு யார்? இவங்களது. அதே மாதிரி ஆக்ரா நகரத்தை இவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க. டெல்லி உருவாக்க இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சுருப்பாங்க. சரியா? அப்புறம் அங்கே வட இந்தியாவை கைப்பற்றணும், அப்படியே தென்னிந்தியா வரைக்கும் வருவாங்க. கார்த்திக் வரலையா? கார்த்திக் இருக்கீங்களா? தென்னிந்தியா வரைக்கும் வருவாங்க. தென்னிந்தியா வரலாற்றில் பார்த்தோன்னா இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை யாருமே பிடிச்சதே இல்லை. முதல்ல இவனுங்க பாண்டியர்களை தோக்கடிப்பானுங்க இந்த டெல்லி சுல்தான்கள் காலத்தில். சரியா? அப்புறம் டெல்லி சுல்தான்கள் வீழ்ச்சி அடைஞ்சவுடனே இங்கே வந்துட்டு விஜயநகர பேரரசு அவங்க வருவாங்க. அவன் தென்னிந்தியா ஃபுல்லாக ஆட்சி செய்வாங்க. சரியா? அதுக்கப்புறம் மீண்டும் விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடையும். ஷாஜகான் காலத்தில் தென்னிந்தியா வரைக்கும், ஷாஜகான் அவுரங்கசீப் காலத்தில் தென்னிந்தியா வரைக்கும் அவங்க கண்ட்ரோலுக்கு போகும், ரெண்டாவது முறையாக போகும். அப்போ மதுரையில் கூட மதுரை சுல்தான் ஆட்சிலாம் கொஞ்சம் காலம் நடந்திருக்கும். சரி, யாருக்கு முன்னாடினாக்கா விஜயநகர பேரரசுக்கு முன்னாடி மதுரை சுல்தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க கொஞ்ச நாள், அந்த மாதிரி இருக்கும். சரியா? அதெல்லாம் பார்ப்போம். இப்போ ஒவ்வொன்றா படித்து கதையாக சொல்லிட்டு வரேன். ஒரு சமய நம்பிக்கையாக இஸ்லாம் அரேபியாவில் உள்ள மெக்காவில் தோன்றியது. அங்கே தான் இப்போ பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க வெயிலில். நம்ம தானே? ஆமாம். இதனை தோற்றுவித்தவர் இறை தூதர் முகமது நபிகள். இஸ்லாமை பின்பற்றுவோர் முஸ்லீம்கள் என அழைக்கப்பட்டனர். ஒரு இஸ்லாமிய அரசு அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரே நபரால் ஆளப்பட்டால் அவ்வரசு கலீஃபத் என்று அழைக்கப்பட்டது. அந்த நாட்டுக்கு பேர் கலீஃபத்து. சரியா? அந்த நாட்டை ஆட்சி செய்கிறார்களே அவருக்கு பேர் என்னது? கலீஃபா. கலீஃபா என்னும் சொல்லுக்கு இறை தூதர் முகமது நபிகளின் பிரதிநிதி என்று பொருளாமா. கலீஃபானா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. முகமது நபியினுடைய பிரதிநிதி. சரியா? ரைட். உமையத்துகளும் அப்பாசித்துகளும் தொடக்க கால கலீஃபத்துகளாகும். அதாவது ராஜா பேர்னு வச்சுக்கோங்களே, ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கலீஃபத்துக்களை. உமையத்துகளும் அப்பாசித்துகளும் தனித்தனியே தங்கள் படையெடுப்புகளின் மூலமும் இஸ்லாமிய கோட்பாடுகளை பரப்பியதன் வழியாகவும் தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்தினர். ராஜாக்கள் இவங்களாம் உமையத்துகள், அப்பாசித்துகள். ராஜாங்கத்தை பெருசு பண்ணுறாங்க. ராஜாவோட வேலை என்னது? நாட்டை பெருசு பண்ணுறது தான். சரியா? ஆமாம். அடுத்தது 8ஆம் நூற்றாண்டு
இந்தியாவில் சிந்து பகுதியை கைப்பற்றிய முஸ்லீம் படைவீரராக அரேபியர்கள் முதன்முதலமாக அறிமுகமாகினர். சொன்னாலே 8ஆம் நூற்றாண்டில் முகமது பின் காசிம் தான் நினைக்கிறேன். ரைட். எங்கே வடமேற்கு இந்தியாவை கைப்பற்றுவாங்க. அங்கேருந்து வந்து இந்த ஏரியா வந்து இப்படி ஈரான் வழியாக வந்து கைப்பற்றுவாங்க. யார் கேட்பாங்க, முதல்ல இந்தியாவை கைப்பற்றிய இஸ்லாமியர் யாருன்னு கேட்பாங்க. அரேபியர், துருக்கியர், பாரசீகர், இந்த மாதிரி எஜிப்தியர்னு சொல்லுவாங்க. யார்? அரேபியர்கள். கேள்வி வந்திருக்கு, டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கங்கை சமவெளி மற்றும் தக்கான அரசுகளின் எதிர்ப்பின் விளைவாக அரேபியர்கள் சிந்துவை தாண்டி தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்த முடியல. வட மேற்கு இந்தியாவில் மட்டும் செட்டில் ஆகிட்டாங்க. இதான சிந்து நதி இங்கே தானே ஓடுது, அதை தாண்டி வர முடியல. ஏன்னாக்கா தக்கான அரசு இவங்களும் எதிர்க்கிறாங்க, இங்கே உள்ள அரசும் எதிர்க்கிறாங்க, வர முடியல. எப்போ? அந்த 8ஆம் நூற்றாண்டில் சொல்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் தான் என்ன ஆகுது, சிந்துவை தாண்டி இங்கே வந்து கங்கை சமவெளியை கைப்பற்றுவாங்க. அப்படி கைப்பற்றினவர் யார்? முகமது ஆஃப் கோரி. 9ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அப்பாசித் கலிஃபாக்களின் வீழ்ச்சியை தொடர்ந்து இந்தியாவிலும் ஏனைய பகுதிகளிலும் இருந்த அரேபிய இராணுவ தளபதிகள் கலிஃபாக்களின் அதிகாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு சுதந்திரமான சுல்தான்களாக ஆட்சி புரிந்தனர். எங்கே? இந்தியாவில், வடமேற்கு இந்தியாவில் வந்து உக்காந்தாங்கள்ல, அவங்க தனியாக கலிஃபாவுக்கு நான் கப்பம் கட்ட மாட்டேன், நான் தனி நாடு. கலிஃபா எங்கே இருப்பார் அப்படின்னாக்கா பாக்தாத்தில் இருப்பார். ஈராக் இருக்குல்ல, அங்கே இருப்பார் பாக்தாத், அங்கே தான் கலிஃபா இருப்பார். அப்படி இருந்த ஒரு கலிஃபா தான் உலகத்தில் பெரிய நூலகத்தை அங்கே கட்டி வச்சுருப்பார். இங்கே பாருங்க, இது பார்த்திங்கன்னா பாரசீக வளைகுடா, பெர்சியன் கல்ஃப், இந்த இடத்துல இருக்கும். இந்த ஈராக் மேப்பு பார்க்குறவங்க முழுவதையும் மனசில் வச்சுட்டு பாருங்கள். ஓகேவா? ரைட். அடுத்து, கஜினியை தலைநகராக கொண்ட துருக்கி ஆளுநர் அல்ப் டஜின் அவர்களில் ஒருவர். கஜினி எங்கே இருக்குது? இங்கே மத்திய ஆசியாவில் இந்த இடத்துல. அல்ப் டஜின் அவருக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற அவருடைய மருமகன் சபக் டிஜின். ஒரு தான் யார்? கஜினி முகமது. சபக் டிஜின் ஒரு தான் கஜினி முகமது. கஜினி முகமதுன்னா என்ன அர்த்தம்? கஜினியோட அரசர். நேற்று அட்டன் பண்ணலையாமா? அட்டன் பண்ணிங்கள? கஜினியோட அரசர் சபக் டிஜின் வடமேற்கு திசை வழியாக இந்தியாவை கைப்பற்ற விரும்பினார். ஆனால் அவரது விருப்பத்தை அவரது மகன் சபக் டிஜினோட பையனா கஜினி முகமது? சரி, ரைட். இவர் கிடையாது, அவரோட பையன். ரைட், ஓகே, நிறைவேற்றினார். நான் கைப்பற்றலாம் கிடையாது. அவர் அப்படியே வந்துட்டு போவார். வடமேற்கு இந்தியாவில் கொஞ்சம் கைப்பற்றிருப்பார் மிஞ்சி போனால். பட் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவார். எத்தனை தடவை வராரு? மொத்தம் 18 தடவை. 997லேருந்து 1030 வரைக்கும் தொடர்ந்து வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டே இருப்பார். கஜினி முகமது இந்தியாவின் மீது சூறையாடலை நோக்கமாக கொண்ட திடீர் படையெடுப்புகளை 17 முறை நடத்தியதாக கூறப்படுது. 18 கிடையாது. எத்தனை முறை? 17 முறை. அக்காலகட்டத்தில் வட இந்தியா பல சிற்றரசுகள் பிரிந்திருந்தது. சிற்றரசுகள் யார் இருக்காங்க இவர் வரும்பொழுது வட இந்தியாவில்? ராஜபுத்திரர்கள். சின்ன சின்ன அரசரா அவனை ஏற்று போர் புரிய முடியல. அவன் குதிரை படம் வேறு வச்சுருப்பான், பயங்கர வேகமாக இருக்கும். நீ யானை படம் வச்சுருந்தாலும் வேலைக்கு ஆகாது குதிரைக்கு முன்னாடி. அதனால் அவற்றில் ஒன்றான ஷாகி அரசர் பஞ்சாப் முதல் காபூல் வரை பரவி இருந்ததாம்மா. ஷாகி, காபூல், கந்தகார், பஞ்சாப் இந்த இடத்துல வரும். அதில் இது வரைக்கும் காபூல் வரைக்கும். ஆப்கானிஸ்தான் பார்டரு, கன்னோஜ், குஜராத்து, காஷ்மீர், நேபாளம், மாலவம், பந்தேல்கண்டு, இதெல்லாம் அங்கங்கே சிறிய அரசுகளாக இருந்திருக்கு. எல்லாமே பார்த்துருப்போம். சாகி அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகளில் அதன் அரசர் ஜெயபாலர் 1001ஆம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டார். இத்தோல்வியை பெருத்த அவமானமாக கருதிய ஜெயபாலர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார். அவரே சூசைட் பண்ணிட்டாராமா. சரி, ரைட். கேட்பாங்க, ஜெயபாலர் எந்த ஆண்டு தோற்கடிக்கப்பட்டார்? சாகி அரசர் யாருன்னு கேட்பாங்க. கஜினி தோற்கடித்த ஷாகி மன்னன் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார்? ஜெயபாலர். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆனந்தபாலர். அதேமாதிரி ஆனந்தபாலர் என்ன பண்ணுறாரு? 1008 தோற்கடிச்சிடுறாரு. யார்? கஜினி. எந்த இடத்துல தோற்கடிக்கிறாரு? வைகின் அப்படின்ற இடத்துல. அங்கேயே தான்
வடமேற்கு இந்தியா, இப்போ உள்ள பாகிஸ்தான், பஞ்சாப் வரைக்கும் வராரு. அதில் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் பஞ்சாப் வரைக்கும் வராரு. அவரை நாட்டையை விரிவுபடுத்திட்டார் பஞ்சாப் வரைக்கும். சரியா? பஞ்சாப் இங்கே இருக்கும், இதிலேருந்து இது வரைக்கும் விரிவுபடுத்திட்டார். கேட்பாங்க, எந்த போருக்கு பின்னால் கஜினி முகமது தனது நாட்டை பஞ்சாப் வரை விரிவுபடுத்தினார் அப்படின்னு கேட்பாங்க. எந்த போர்? வைகின் போர். எந்த ராஜாவை தோக்கடித்தவொன்னே? ஆனந்தபாலர். இது வந்து பார்ப்போம், ஞாபகப்படுத்துங்க. கோவில்களையும் நகரங்களையும் கொள்ளையடிப்பதே நோக்கமாக கொண்டிருந்தேன். ஏன்னா கோயிலில் தான் எல்லா செல்வமும் இருக்கும். அவன் சாப்பிடாமல் சேர்த்து வச்சுருப்பானுங்க. இங்கே கேரளாவில் ஒரு கோயிலில் மட்டும் 1,00,000 கோடி ரூபாய்க்கு ஒரு சுரங்கத்தை திறந்ததுக்கே 1,00,000 கோடி ரூபாய்க்கு நகை இருந்துச்சு. நகை தங்கம். இன்னொரு சுரங்கத்தை திறக்க முடியல, விடமாட்டேங்கிறானுங்க. கேட்டால் பேய் பூதம் அதையும் நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. எங்கே? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. ஆமாம், அது வெளியில் சொல்ல விடலை. அது ஒரு ஆள் வந்து சொல்லி கொடுத்துருவான். அதே பிராமணன் தான் அவரும். ஆனால் அவனை இவனுங்கெல்லாம் சேர்ந்து அவரை கொண்டு விட்டானுங்க. எல்லோரும் சேர்ந்து பாருங்கள், எல்லாம் பணத்துக்காக. 1,00,000 கோடி ரூபாய்க்கு நகை இருந்திருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஆமாம், இன்றைக்கி பல மடங்காக இருக்கும். ஆமாம், இருக்கும். 1011 பஞ்சாபில் ராஜ்கோட், டெல்லிக்கு அருகே தானேஸ்வர் ஆகிய நகரங்கள் அவரால் சூறையாடப்பட்டது. எந்த வருஷம் சூறையாடினான்னு கேட்பாங்க. நாகர்கோட்டா? நாகர்கோட். ராஜ்கோட்டில் நாகர்கோட். அப்புறம் 1018 கஜினி வந்து புனித நகரமான மதுராவை கொள்ளையடித்தாராமா. மதுரா அங்கே டெல்லி பக்கத்துலேயே இருக்குது மதுரா. கன்னோஜையும் அவர் தாக்கினார். கன்னோஜில் எங்கே இருக்குது? அங்கே உத்தரப்பிரதேஷ். கன்னோஜ் இந்த இடத்துல இருக்கும், டெல்லி இங்கே இருக்கும், மதுரா அங்கே இருக்கும். அதுதான். கன்னோஜின் அரசர் ராஜ்யபாலர் கன்னோஜை கைவிட்டு விட்டு வெளியேறி பின்னர் இயற்கை எழுதினாராம். நாட்டை விட்டுட்டு ஓடிடுறாராமா. கஜினி முகமது மாமூது, கஜினி மாமூதா? சரி, ரைட். பெரும் செல்வத்துடன் ஊர் திரும்பினார். அவருடைய அடுத்த படையெடுப்பு 1024. சோலங்கி. சோலங்கி எங்கே இருப்பாங்க? குஜராத். சோலங்கி பார்த்தோமா இல்லையா? குஜராத் ஆட்சி செஞ்ச அங்கே போவார். அங்கே தான் போயிட்டு ஒரு அரண்மனை, எங்கேயுமே செல்வம் பணம் எதுவுமே இல்லை, நகை எதுவுமே இல்லை. அப்புறம் கோயிலுக்கு போவார். அது 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 பெரிய சதின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கோயிலில் போய் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவார். அந்த கோயிலுக்கு பேர் என்னது? சோமநாதபுரம். சோமநாதபுரம் கோயில் இங்கே இருக்கு பாருங்க. அதன் முன்னர் சிந்து பாலைவனத்தின் வழியாக அவர் நாடு திரும்பினார். இப்போயும் அந்த சிந்து பகுதி பாலைவனமாக தான் இருக்குது. இப்படையெடுப்பே இந்தியாவின் மீதான அவரின் இறுதியின் படையெடுப்பு. 17வது முறை. கடைசி எப்போ? 1024. அப்புறம் 1030 இறந்துருவார். அதுக்கப்புறம் 1030 எந்த தொந்தரவும் இருக்காது அங்கேருந்து. சோமநாதபுரம் கோயிலினுடைய இடிபாடுகள். அதுவே இவராக போக மாட்டார், யாரோ கூப்பிடுவாங்க, பூசாரிங்க தான் வர வைப்பாங்க அங்கே அப்படின்ற மாதிரி உண்மையான வரலாறு படித்தேன். சரி, தோராயமாக பாரசீகம், அக்சஸுக்கு அப்பால் உள்ள பகுதிகள், ஆப்கானிஸ்தான், பஞ்சாப், இதெல்லாம் வந்துட்டு யாரோட? கஜினி முகமதோட நாடுகள். இந்த ஏரியா ஃபுல்லாக ப்ளஸ் பஞ்சாப் இது வரைக்கும் அவரோட நாடு. அப்பப்போ வந்து பக்கத்து நாட்டில் கொள்ளையடிச்சிட்டு போவார். அடுத்து முகமது கோரி. கோர் பகுதியை சேர்ந்த முகமது அல்லது முகமது கோரி கஜினிக்கு கப்பம் கட்டிய குறுநில தலைவராக இருந்தவர். கஜினி இந்த தான் கஜினி தலைவரானங்கன்னு வச்சுக்கோங்க. இது கோரி. இந்த ஏரியாவில் சிறு நாடு இருக்குது. இவன் அவனுக்கு கீழே கப்பம் கட்டிகிட்டு இருந்திருக்கான். ஓகேவா? கஜினி மாமூதின் இறப்பிற்கு பின்னர் சுதந்திரமானவர், தனியாக போயிடுவாங்க, கப்பம் கட்ட மாட்டேன்ருவாங்க. கஜனாவிய பேரரசு வீழ்ச்சியை சாதகமாக அங்கே மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ராஜான்னு வச்சுக்கோங்க. கஜனாவிய பேரரசின் வீழ்ச்சியை சாதகமாகி கொண்ட முகமது கோரி கஜினியை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரார். இப்போ என்ன ஆயிடுச்சு? முகமது கோரி இவர் அவனுக்கு கப்பம் கட்டிகிட்டு இருந்தது போக அவனை பிடிச்சி இவனுக்கு கப்பம் கட்ட வைக்கிறான். அதான் சொல்கிறாங்க. கஜினியில் தனது நிலையை வலுவானதாகவும்
பாதுகாப்பானதும் ஆக்கி கொண்ட பின்னர் இவர் தனது கவனத்தை இந்தியா மீது திருப்பினார். கஜினிக்கும் கோரிக்கும் என்ன வித்தியாசம்னா, கஜினி வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிற எண்ணத்தோடு இந்தியாவுக்கு வருவார். இவர் ஏன் கொள்ளையடிக்கணும், அந்த நாட்டையும் நம்மளை ஆக்கிடலாம் அப்படின்னு இந்தியாவை கைப்பற்றுவார். சரியா? போலந்து இவர் இந்தியாவை கைப்பற்றி தனது பேரரசை விரிவாக்கம் செய்ய விரும்பினார். முதலாக கிபி 1175 முல்தானை கைப்பற்றிய அவர் அடுத்தடுத்து படையெடுப்புகளின் மூலம் ஒட்டுமொத்த முல்தானையும் கைப்பற்றினார். முல்தான்னா அந்த வடமேற்கு இந்தியா, முல்தான் இந்த ஏரியான்னு வச்சுக்கோங்களேன், அதை கைப்பற்றுறார். அப்புறம் தான் டெல்லிக்கு வருவார். 1186 பஞ்சாபை தாக்கி அதனையும் கைப்பற்றார். அங்கேருந்து கொஞ்சம் பஞ்சாபையும் கைப்பற்றார். தராயின் போர் 2 போரா, இது முதல் போர், 2வது போர். பஞ்சாப் வரைக்கும் வந்துட்டார். முல்தானு அதை தாண்டி பஞ்சாப் வந்துட்டார். அடுத்து அப்படியே எங்கே வருவார், டெல்லிக்கு வரார். அப்போ தான் நான் டெல்லிக்கு தெரிஞ்சவொன்னே டெல்லியில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தோம், சௌகான், பிருத்திவிராஜ் சௌகான். ஓகேவா? பிருத்திவிராஜ் சௌகான். அவரை ஃபஸ்ட்டு தடவை அடிப்பார் பிருத்திவிராஜ் சௌகான். அப்புறம் அந்த கன்வர்ஜி அரசர் இருக்காங்க இல்லையா, 2 பேர் சேர்ந்து அடிப்பாங்க, ஓடி போயிடுவார். திரும்ப அடுத்த வருஷம் வராரு. அதான் 2வது தராயின் போர். தராயினுங்கிறது அங்கே அவருடைய கோட்டை எல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சௌகானுடைய எல்லை. பிருத்திவிராஜ் சௌகானின் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க. யார்? வட இந்தியாவில் இருந்தக்கூடிய ராஜபுத்திரர்கள். நெருக்கடியை சமாளிக்கும் ஆற்றல் கொண்டவராக பிருத்திவிராஜ் சௌகான் 1191 டெல்லிக்கு அருகே தராயின் என்னும் இடத்தில் நடைபெற்ற போரில் முகமது கோரியை தோற்கடிக்கிறார். இப்போர் 1ஆம் தராயின் போர் என்று அழைக்கப்படுகிறது. இத்தோல்விக்கு பழிவாங்கும் பொருட்டு முகமது கோரி தீவிரமான ஏற்பாடுகளை மேற்கொண்டு பெரும் படையை திரட்டி வரார். அது ஒரு தந்திரமாக சொல்லுவாங்க, அதெல்லாம் இதில் இல்லை, அதை விட்டுருங்க. 4ஆக பிரிச்சிருப்பார் படையை, 5ஆக பிரிச்சுட்டு வரோமா. 1000 பேர் இருக்கானா 200 பேர். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். இப்போ டைமிங்லாம் இருக்குது. இருட்டு கட்டிடுச்சுனாக்கா போர் புரிய மாட்டாங்க. இப்போ 6 மணி வரைக்கும் போர் புரிகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. காலைல சங்கு ஊதி முரசு கொட்டி போர் புரிவாங்க. இதான் அவங்க படை. அப்படின்னாக்க ஒரு 4 பக்கம் இருந்து அடிக்கிறதாம்மா. சாயந்தரம் என்ன ஆகணும், ஒரு டீம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான். சாயந்தரம் 5 மணிக்கு என்ன பண்ணுவானாம்மா, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான்ல, அப்போ டக்குன்னு உள்ளே போகுதுறது. 4 பக்கம் டயர்டாகி போய் உட்காந்துருப்பான் அவன். அப்போ இவன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான், உள்ளே பூந்து அடிப்பானுங்க. அப்படி தந்திரமாக ஜெயிப்பாராம். யார்? கோரி முகமது. இத்தோல்விக்கு பழிவாங்கும் பொருட்டு கோரி முகமது தீவிரமான ஏற்பாடுகளை மேற்கொண்டு பெரும் படையை திரட்டினார். தன்னுடைய பெரும்படையோடு பெஷாவர், இப்போ உள்ள பாகிஸ்தான், முல்தான் பாகிஸ்தான் வழியாக லாகூரை வந்தடைந்தார். தன்னுடைய மேலாதிக்கத்தின் அங்கீகரிக்குமாறும் ஒரு முஸ்லீமாக மாறும்படியும் அவர் பிருத்திவிராஜ் சௌகானை செய்தி அனுப்பினார். சரியா? அப்படிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது இவனுங்க எக்ஸ்ட்ரா பிட்டிங். பழைய புக்கிலலாம் இது கிடையாது. ஆமாம். அதனை மறுத்த பிருத்திவிராஜ் போருக்கு தயாரானார். பல இந்து அரசர்களும் குறுநில தலைவர்களும் அவருடன் அணிவகுத்தனர். 1192 இந்து அரசர்லாம் கிடையாது. அப்போ இந்து கிடையாது, எதுவும் கிடையாது. நடைபெற்ற 2ஆம் தராயின் போரில் பிருத்திவிராஜின் படைகளை முற்றுலிமாக தோற்கடித்து முகமது கோரி அவரை கைது செய்து கொண்டார். கொன்றார்னு போட்டிருக்காங்க. அவர் கண்ணில் ஏதோ ஈட்டி குத்திருச்சு, அதெல்லாம் சொல்லுவாங்க கதை. சரி. 2ஆம் தராயின் போர் ராஜபுத்திரர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்திய போராகும். அவர்கள் அரசியல் கௌரவம் பெரும் பின்னடைவை சந்தித்தது. அதுக்கப்புறம் ராஜபுத்திரர்கள் இருப்பாங்க. டெல்லியில் யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு கீழே ஜமீன்தாராவோ படை தலைவர்களாகவும் இருப்பாங்க. யார் வரைக்குமே இருப்பாங்க, இங்கிலீஷ்காரன் வரைக்குமே இருப்பாங்க. ஜமீன்தார்னா என்னது? ரைட். நான் என்ன பண்ணுவேன், நான் தான் ராஜா. உங்களெல்லாம் ஜமீன்தாராக போட்டான். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 10 கிராமம் 20 கிராமத்துக்கு ஜமீன்தார். நீங்கள் தான் அந்த ஏரியாவுக்கு ராஜா. ஆனால் யார் சொல்கிறது கேட்டு நடக்கணும்? நான் சொல்கிறது கேட்டு நடக்கணும். நீங்கள் வரியை வசூலிப்பீங்க, வசூலித்து ஒரு படையை மெயின்டைன் பண்ணுவீங்க. சரியா? இப்போ 100 மூட்டை வரி வசூலிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை எனக்கிட்ட ஒரு 30 மூட்டை கொடுத்துட்டு நீங்கள் 70 மூட்டையை வச்சுக்குவீங்க. அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஒரு படையை மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி ஊர் ஃபுல்லாக என்ன பண்ணிடுவேன், ஜமீன்தாரை போட்டுருவேன். என் நாடு முழுவதும். திடீர்னு பக்கத்து நாடுக்கு நான் சண்டைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களெல்லாம் கூப்பிடுவேன். நீங்களாம் படையை கூட்டிகிட்டு முன்னாடி நிற்பீங்க, எனக்காக சண்டை போடுவீங்க. எனக்கும் தனியாக படம் இருக்கும், ஆனால் பெரும்படை யாருது? நீங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க. அந்த ஊருக்குள்ளே நீங்கள் தான் யார்? ராஜா. ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும்.
மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தான் பார்த்துக்கணும், சண்டை சத்திரம்னா தீர்த்து வைக்கணும், ஏதாவது பிரச்சனை விசாரித்து தீர்ப்பு வழங்கணும், இதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும். அதான் யார்? ஜமீன்தார். அவர்களின் அரசியல் கௌரவம் பெரும் பின்னடைவை சந்தித்தது. சௌகான் அரசு அப்போது படையெடுத்து வந்தவரின் காலடியில் கிடந்தது, தோற்று போயிடுச்சாமா. இவ்வாறு இந்தியாவில் அஜ்மீரில் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்டது. டெல்லி கிடையாது, அப்போது அஜ்மீர். ராஜஸ்தான் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கும் அஜ்மீர். அங்கே இந்திய வரலாற்று புதிய சகாப்தம் தொடங்கியது. கேட்பாங்க, இந்தியாவில் முஸ்லீம்களுடைய பேரரசு முதல்ல எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அஜ்மீரில். இரண்டாம் தராயின் போரில் வெற்றி பெற்ற பின்னர் தனது நாட்டின் கிழக்கெல்லையில் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்திய துருக்கியரையும் மங்கோலியரையும் எதிர்கொள்வதற்காக முகமது கோரி கஜினிக்கு திரும்பினார். இங்கே வந்து பிடிச்சிட்டு கிளம்புறாரு. உடனேலாம் போக முடியாது, அங்கே உள்ள மற்ற சிற்றரசர் மந்திரிகள் இவங்கெல்லாம் சண்டையை போட்டு அடக்கணும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இவருடைய படை தளபதி ஒருத்தனை, டே இந்த ஏரியாவுக்கு நீ தான் பார்த்துக்கோ, போய் பக்கத்து நாளெலாம் பிடி அப்படின்னு முகமது பின் பக்தியார் காக்கி அப்படின்னு ஒரு ஆள். முகமதின் பக்தியார் கில்ஜி, காக்கி இல்லை, முகமதின் பக்தியார் கில்ஜி. அவர் என்ன பண்ணுவார்னா, பெங்கால்லாம் போய் நாட்டை கைப்பற்றுன்னு ஒரு படையை அனுப்பி விட்ருவார். இங்கேருந்து ஒரு படம் இங்கே வரும், அந்த ஏரியாலாம் கைப்பற்றுவார். டெல்லியில் இந்த ஏரியாலாம் குத்புதீன் ஐபக், குத்புதீன் எப்படி வேணா வச்சுக்கோங்க, குத்புதீன் ஐபக் அவர் தான் ஆளுநர். அவர் அங்கே போட்டுட்டு முகமது பின் பக்தியார் கில்ஜி அந்த பக்கம் படையெடுத்து போக சொல்லிவிட்டு அவர் நேராக போவார். போகிற உள்ள ஜம்மு காஷ்மீரில் வச்சு அவர் போட்டு தள்ளிடுவாங்க. தொழுகை நடத்தும் பொழுது ஏதோ பாம்பு குண்டு வெடிச்சிடும் அப்படி இப்படின்னு எதோ சொல்லுவாங்க. சரி, முகமது கோரி இயற்கை எழுதவே 1206 இறந்துடுவார். இறந்தவொடனே என்ன ஆகுது, குத்புதீன் ஐபக்கு, இந்தியாவுக்கு நான் தான் தனி ராஜா, எங்கே கப்பம் கட்ட மாட்டேன், கோரிக்கு நான் கப்பம் கட்ட மாட்டேன், கோரினா நாடு தலைநகரம், அங்கே கப்பம் கட்ட மாட்டேன், நான் தனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு, தனி நாடாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், அவங்க மத குருக்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். அவருக்கு நல்லா பொண்ணு பொருள்லாம் கொடுத்து விட்ருவார். மத குரு எங்கே இருப்பார், பாக்தாத்தில் இருப்பார். மத குருக்கு பேர் என்னன்னு பார்த்தோம், கலீஃபா. அவருக்கு கொடுத்து விட்ருவார். பொண்ணு பொருள்லாம் கொடுத்து விட்டு, நான் தனி நாடாக இருக்கிறேன், என்னை அங்கீகரிங்க அப்படின்னு அனுப்பி விட்ருவார். அவரும் அங்கீகரிச்சிடுவார். அதுலேருந்து என்னது, முதல் சுல்தான் யார், குத்புதீன் ஐபக். கேட்பாங்க, இந்தியாவில் டெல்லி சுல்தான்களின் ஆட்சியை நிறுவியவர் யார்? யார்? குத்புதீன் ஐபக். சரியா? ரைட். இந்தியாவில் இஸ்லாம் அரசு நிறுவுறதுக்கு காரணமாக இருந்தவர் யார்? கோரி முகமது. டெல்லி சுல்தான்கள் ஆட்சியை நிறுவியவர் குத்புதீன் ஐபக். ரைட். அவருடைய திறமை வாய்ந்த தளபதி குத்புதீன் ஐபக் முகமது கோரிக்கு சொந்தமாக இருந்த இந்திய பகுதிகளை சரியா தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து பின்னர் தன்னை டெல்லி சுல்தானாக அறிவித்துக் கொள்கிறார். ஓகேவா? ரைட். நேற்று என்ன பார்த்தோம்? பாக்ஸ் 2 பார்க்கணுமா? 2 இருக்கா, 1? 1 தானே? முகமது பின் காசிம். கரெக்டு, அஜய். கிபி 712ஆம் ஆண்டு உமையது அரசின் படைத்தளபதியான முகமது பின் காசிம் அங்கே எங்கே ஈரான் அங்கே காசிம் சிந்துவின் மீது படையெடுத்தார். சிந்துவின் அரசர் தாகீர் முகமது பின் காசிமால் தோற்கடிக்கப்பட்டார். தாகீர் அங்கே முஸ்லீம் தான் இருக்கார். முன்னாடி வந்திருப்பாங்களா? இல்லை, இவர் வேறு. கொல்லப்பட்டார். சிந்துவின் தலைநகர் அரோர் கைப்பற்றப்பட்டது. இப்போ சிந்து நதி ஓடுதில் அந்த ஏரியா, இப்போ உள்ள பாகிஸ்தான். காசிம் முல்தானையும் கைப்பற்றினார் பாகிஸ்தானில். சிந்துவின் நிர்வாக ஏற்பாடுகளை செய்தார். சிந்து பகுதி வாழ் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட மக்கள் எனும் தகுதி வழங்கப்பட்டது. ராஜா உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ ராஜா வந்துட்டு, அதாவது இஸ்லாம் மதத்தில் சொல்லுது, ஒரு ராஜாவோட கடமை அவன் நாட்டு மக்களை காப்பாற்றணும், அதுக்காக மக்கள் என்ன பண்ணணும், அவனுக்கு வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ உங்களை நான் பாதுகாக்கிறேன், வரி கட்டுங்க, நியாயம் தானே அது? அது மாதிரி செலுத்த சொல்லுவார். மக்களின் வாழ்க்கையிலும் அவர்களின் மதங்களிலும் எவ்வித தலையீடும் செய்யப்படவில்லை. பார்த்துக்கோங்க, எங்கேயுமே தலையிடல. எல்லாம் எப்பயும் அழிஞ்சு போயிருக்கணும்ல, இவங்கெல்லாம் எல்லா மேட்சும் அழிச்சிருக்கலாம்ல. எத்தனை வருஷம் ஆச்சு செஞ்சான் அவனே? 320 வருஷம். அதுக்கப்புறம்
520க்கு மேலே என்ன ஆகுது? இங்கிலீஷ்காரன் வரைக்கும் 200 வருஷம் 500 வருஷத்துக்கு மேலே ஆட்சி செஞ்சுருக்கானுங்க. அழிக்க நினச்சா எல்லாத்தையும் அழைச்சிருக்கலாம்ல. இவனுங்க வேணும்னே தூண்டி விட்றானுங்க. உங்களை நம்ம 2 பேத்துக்கு சண்டை போட்டுட்டு ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டன்னு சொல்லிட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. யார்? இந்த ஓட்டு பொறுக்கிறவனுங்க. மக்களின் வாழ்க்கையிலும் அவர்களின் மதங்களிலும் எந்தவித தலையீடும் செய்யவில்லை. ஆனால் காசிம் வெகு விரைவில் கலிஃபாவால் திரும்ப அழைக்கப்பட்டார். சொன்னாலையா கொண்டுட்டு போய் அவரையும் அவங்க மாமாவையும் கொண்டுட்டு போய் ஜெயிலில் அடைச்சி விட்டுவார். அரேபிய அறிஞர் சிந்துவிற்கு வந்து பல இந்திய இலக்கியங்களை கற்றனர். வானவியல், தத்துவம், கணிதம், மருத்துவம் தொடர்பாக சமஸ்கிருத மொழியிலிருந்து பல நூல்களை அவர்கள் அரேபிய மொழியில் மொழியாக்கம் செய்தனர். இங்கேருந்து நிறைய விஷயத்தை 0 முதல் 9 வரையிலான எண்களை அவர்கள் இந்தியாவிலிருந்தே கற்றுக்கொண்டனர். இந்தியானா எங்கே? தமிழ். அங்கேருந்து தான் வந்துச்சு. 0 கண்டுபிடிச்சவன் தமிழ் தான். அதுவரையிலும் மேலை நாட்டினர் பூஜ்ஜியத்தின் பயன்பாட்டை அறிந்திருக்கவில்லை. ஐரோப்பர்கள் கணிதம் தொடர்பான அதிக அறிவை அரேபியர் வாயிலாக பெற்றனர். எங்கே இருக்குது? இது ஐரோப்பா. இங்கே தான் என்னது? பாக்தாத். நான் சொன்னாலே அந்த நூலகம் அதெல்லாம் இருக்கும். அப்போ இங்கேருந்து எல்லா விஷயம், அங்கேருந்து நிறைய விஷயம் எல்லாமே அங்கே இருக்கும். நம்மக்கிட்ட இருந்த விஷயத்தை இவங்க கற்றுக்கிட்டு இவங்கள்ட்ட இருந்து அவங்க கற்றுருக்காங்க. ஓகேவா? ஆமாம். ஐரோப்பியர் கணிதம் தொடர்பான அதிக அறிவை பூஜ்ஜியத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் இந்தியாவிலிருந்தே கற்றுக்கொண்டனர். பூஜ்ஜியம் இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லா நம்பரும் நம்ம ஒரு புது நம்பராக இருக்கும். 1லேருந்து 9னா 9 போடுறோம்ல, அது மாதிரி இப்போ 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 நம்பரை வச்சு எல்லா நம்பரும் எத்தனை கோடி வேணாலும் எழுதிடலாம். பூஜ்ஜியம் இல்லைனாக்கா கஷ்டம். பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சவன் யார்? ஆரியப்பட்டாம்பாங்க கதை. தமிழனுங்க நம்மளுது. எல்லாமே இவனுங்க தான், நாங்கள் தான் அப்படிம்பா. அந்த வேதத்தை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது, குப்பை அது. அதோட ஒரு மோசமான நூல் இல்லை. ஆமாம். சதுரங்க விளையாட்டு. சதுரங்கன்னா இது செஸ்ஸா? ரைட். அதை இங்கே தான் கற்றுருக்காங்க. வாரிசு வழித்தோன்றர் சியான். முன்னெப்போதும் இல்லாத அன்பிரசிடென்டல். இதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு இரு சாராருக்கும் நாசத்தை விளைகின்றது. இன்டர்னீசியன். சித்தரிங் கலை, போர்ட்ரேட். அது முன்னாடி இந்த வார்த்தையை பார்த்துருக்கோம். நேர்த்தியான, எலிகன், நேர்த்தியா. மடாலயம், மொனாஸ்டி தெரியும். கூட்டமைப்பு, கான்ஃபெடரசி, கூட்டமைப்பு. பிருத்திவிராஜ் ரசோ எனும் நூலை எழுதியவர். ஆமாம். சன் பரிதை, சன் பார்த்தைட்டு மாற்றிட்டாங்க. சரி. பிரதிகார அரசர்கள் முதல் தலை சிறந்த அரசர். முதலாம் நாகப்பட்டரா? போஜாவா? நாகப்பட்டரா? சரி. என்னது? கஜினி என்னும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது? ஆப்கானிஸ்தான். மங்கோலியா அங்கே கிடக்குது, பாரசீகம் இந்த லெஃப்டில் கிடக்குது. ஆப்கானிஸ்தான். கஜினி மாமூதின் படையெடுப்புக்கு முக்கிய காரணம் செல்வ கொள்ளையடிக்கிறாங்க. அது பாலைவனம், அங்கே ஒன்றும் இருக்காது, பக்கத்து நாட்டில் தான் போய் கொள்ளையடிக்க முடியும். அடுத்தது கோடிட்ட இளங்களை நிற்பங்க. விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் சத்தமா? தர்மபாலர். பாலர்கள் கிபி டேஸில் சிந்துவை அரேபியர் கைப்பற்றினர். வெரி குட். அஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் யார்? யாரு? சிம்மராஜா? சிம்மராஜ். காந்தரியா கோயில் டேஸில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசமா? காந்தரியா, மாப்பி, மத்திய பிரதேஷ். கஜுராஹோ? பந்தல்கன். வெரி குட். சூரிய கோவில் கோனார்க் எங்கே? ஒடிசா. அங்கே போய் ஒரு பொய் சொல்லி ஓட்டு வாங்கிட்டு வந்துட்டானுங்க. அந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கிறானுங்க பாருங்க. தில்வாரா கோயில் இது எங்கே? ராஜஸ்தான். ஆரவல்லி மவுண்டைன். சரியா தவறா? ராஜபுத்ரா என்ற ஒரு லத்தீன் வார்த்தையாகும்.
சமஸ்கிருத வார்த்தை. அரசர் கோபாலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கரெக்டு. எங்கே? மேற்கு வங்கம், அதாவது வங்காளம். மேற்கு வங்காளம், வங்காளம். அங்கே யார் ராஜா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அபுகுன்றில் அமைந்துள்ள கோவில் சிவபெருமானுக்கு படைத்தளிக்கப்பட்டது. அபுகுன்று என்னது? சமண கோயில். அது தப்பு. ரக்ஷாபந்தன் சகோதர உறவு தொடர்பான விழா எங்கே கொண்டாடினாங்க? வங்காளத்தில். வெரி குட். ராஜபுத்திரர்கள் காலத்திலே அது இருக்கும். அதை மீண்டும் மீட்டெடுத்தவர் யார்? தாகூர். எந்த வருஷம்? என்னது? 1905 வங்க பிரிவினை. வங்கத்தை பிரித்தவர் யார்? ராபர்ட் கிளைவா? அவன் பேரனே வந்திருப்பான், அவன் செத்து போயிட்டான் இப்பயோ. அடுத்தது, இந்தியர்கள் 0 முதல் 9 வரையிலான எண்களை அரேபியிடமிருந்து கட்டினாங்க. ஆமாவா? நம்மக்கிட்ட இருந்தால் கட்டாங்க. இந்தியர்னு மொட்டையாக சொல்கிறானுங்க. தமிழர்கள் தெளிவாக சொல்லணும். கன்னோஜின் மீது ஆதிக்கத்தை நிறுவவே மும்முனை போராட்டம் நடைபெற்றது. வெரி குட். கன்னோஜ் மிகப்பெரிய நகரமாக இருந்தது. மிகப்பெரிய நகரம், வளமான இடம். ரைட், 2 சரி வச்சுக்கோங்க. மகிபாலரால் தனது நாட்டை வாரணாசியை கடந்து விரிவுபடுத்த முடியவில்லை. பாலர்கள். ஆமாவா? ஆமாதான். மகிபாலரும் 1ஆம் ராஜேந்திர சோழனும் சமகாலத்தவர்கள். சரியா? இவர் இருந்ததுனால தான் என்னாச்சு, அவங்க படையை அந்த பக்கம் கொண்டு போக முடியலன்னு பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? சரி, 2மே சரி. இந்தியாவில் இஸ்லாமிய காலகட்டம் 712 அரேபியர் சிந்துவை கைப்பற்றியவுடன் தொடங்கியது. ஊர்ஜர பிரதிகாரர்கள் அரேபியரை கடுமையாக எதிர்த்தார்கள். இது கரெக்டு. 2வது கரெக்ட். இரண்டாம் தராயின் போரில் பிருத்திவிராஜ் தோல்வியடைந்தார். சரி. ராஜபுத்திரர்களிடையே ஒற்றுமை இல்லை. சரி, அதனால தான் ஜெயிச்சார். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து அவற்றை எது சரியானவை என்பது. ரக்ஷாபந்தன் என்ற மரபானது ராஜபுத்திரர்களுடையது. வங்க பிரிவின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழா தொடங்கினார். இந்துக்களை முஸ்லீம்கள் பிரிப்பதற்காக ஆங்கிலேயர் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிரான இது திட்டமிடப்பட்டது. கரெக்டா? நேத்தானே சொன்னேன். சரி. வங்காளத்தை பிரிக்கிறாரு. முஸ்லீம் இருக்கக்கூடிய இது, முஸ்லீம் அல்லாத 2 மாநிலமாக பிரிப்பார் வங்காளத்தை. ஆமாம், அப்போ தான் இது கொண்டுட்டு வராங்க. அவ்வளோதான். இதோட இது ஓவர். பிரேக் எடுத்துக்கலாமா?